இந்த சாப்டரில் நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்டெல்லாம் எப்படி அலைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட செல்லில் டைப் பண்ணிக்கிற டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரு வேல்யூஸையோ நீங்கள் அந்த செல்லுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹோமில் உள்ள அலைன்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அலைன்மெண்ட் கேட்டகரி மூலயமா உங்களோட செல்லில் உங்களோட டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ரேப் டெக்ஸ்ட், மெர்ஜ், சென்டுங்கிற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 ஐக்கான்ஸ் இருக்கும். ஸோ கீழே உள்ளது எல்லாமே உங்களோட அலைன்மெண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களோட வெர்டிக்கல் அலைன்மெண்ட், இது எல்லாமே உங்களோட ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 3 உங்களோட வெர்டிக்கல் ஆகும். ஸோ இந்த செகண்டாக உள்ள 3 உங்களோட ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் உங்கள் செல் அப்படின்னா இந்த செல்லில் உள்ள இந்த 85 அப்படிங்கிற டேட்டாஸ் உங்கள் செல்லில் எங்கே இருக்கணும். ஸோ வெர்டிக்கலாக பார்க்குறப்ப டாப்பில் இருக்கணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா, இல்லை அது பாட்டத்தில் இருக்குமான்னு சொல்லும். ஸோ அதே நேரத்தில் ஹரிசாண்டலாக பார்க்குறப்ப அது லெஃப்ட்டில் இருக்கணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா, இங்கே ரைட்டில் இருக்கணுமான்னு காமிக்குது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 85 அப்படிங்கிறது பாட்டத்தில் டவுனில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அதாவது பாட்டம் ரைட் கார்னரில் அது ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி இல்லை, உங்களோட செல் எப்போவுமே இந்த டாப் சைடு தான் இருக்கணும்னா டாப் சைட் ப்ளேஸ் ஆகிரும். ஸோ எங்கே இருக்குது, பட் இங்கே இருக்கும். உங்களோட ரைட் டாப் கார்னரில் இது ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ சென்ட்ரல் ப்ளேஸ் ஆகும்னா மிடில் சென்ட்ரலில் ப்ளேஸ் ஆகும். ஸோ இது சென்ட்ரல் அலைன்மெண்ட். உங்களோட சைஸை கம்மி பண்ணால் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இது சைஸை கம்மி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே இருக்குன்னா வெர்டிக்கலாக பார்க்குறப்ப டாப்பில் இருக்குது, அடுத்தது மிடில் இருக்குது, இங்கே சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட், சென்டர் அண்ட் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உள்ளது டாப். ஸோ டாப் ரைட்டில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஏன்னா டாப் பிக் பண்ணியிருக்கீங்க, இங்கே ரைட்டை பிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே பிக் பண்ணது உங்களுக்கு பாட்டம் ரைட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது டாப் ரைட், இது பாட்டம் ரைட். உங்களுக்கு லெஃப்ட்டு டாப் கார்னரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துட்ட லெஃப்ட்டும் இந்த இடத்த டாப்பையும் பிக் பண்ணிங்க, உங்களுக்கு லெஃப்ட் டாப் கார்னரில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் பாட்டம் கார்னர் வேணும்னா லெஃப்ட் பாட்டம் கார்னர். ஸோ எக்ஸாக்டாக சென்டரில் வேணும் அப்படிங்கிறப்ப சென்டர். ஸோ அந்த சென்டரில் இருக்கிறப்ப பாட்டத்தில் வேணுமா, இல்லை டாப்பில் வேணுமா, இல்லை இந்த மிடில் வேணுமான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ண இந்த வேல்யூஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வெர்டிகலாக பார்க்குறப்பையும் அந்த செல்லுக்கு மிடிலாக இருக்குது, ஹரிசாண்டலாக பார்க்குறப்பையும் அந்த செல்லுக்கு மிடிலாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு செல்லில் உள்ள ஒரு டேட்டாவை அந்த செல்லில் எந்த பொசிஷனில் நீங்கள் அரெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பொசிஷனில் அதை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டுமே இப்படி தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பிக் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர் இது மாதிரி இது மாறுன்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு தகுந்தப்பட இது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ மொத்தமாக மாற்றுறதுக்கு உங்கள் டேபிளையே சேவ் பண்ணுங்கள். ஸோ எந்த டேபிளையும் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எல்லாமே எங்கே இருக்கணும், உங்களுக்கு வெர்டிகலாக பார்க்குறப்ப மிடில் இருக்கணும், ஹரிசாண்டலாக பார்க்குறப்பையும் மிடில் இருக்கணும். ஸோ எல்லாமே மிடிலாக இருக்குது. பட் இதெல்லாம் மிடிலாக இருந்தால் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. பட் உங்கள் நேமை பார்த்தீங்கன்னா இந்த நேமும் இந்த ஜெண்டரில் உள்ள இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரோஸுக்கு மட்டும் உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட் தேவையில்லை. ஸோ சென்ட்ரலில் தான் இருக்கணும், அதாவது வெர்டிகலாக பார்க்கும்போது மிடில் இருக்கணும். பட் இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ எக்ஸாக்டாக ஒரு டாக்குமெண்ட் பேஸ் பண்ணும்போது உங்கள் நம்பர்ஸ்லாம் விசிபிளாக இது மாதிரி தெரிஞ்சால் நோ ப்ராப்ளம். பட் டெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தெரியிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் இருந்தால் தான் அது பெட்டராக கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி உங்கள் டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் அண்ட் பொசிஷனை நீங்கள் மாற்றிட்டீங்க. ஸோ அடுத்து இங்கே உள்ள ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் அப்படின்னு சொன்னாலே உங்களோட ரொட்டேஷன். ஸோ உங்களோட டெக்ஸ்ட்டை உங்கள் செல்லை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த ரொட்டேஷனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உள்ள மேலே ஹெட்டிங் எல்லாமே சம்திங் ரொட்டேஷனுக்கு நீங்கள் காமிக்க போகிறீங்க, வேறு எதுவும் ஸ்டைலிஷாக காமிக்க போயினாலும் அந்த ரொட்டேட் யூஸ் பண்ணி ரொட்டேஷன் ஸ்டைலில் காமிக்க முடியும். ஸோ சில டேபிளில் காலம் அண்ட் ரோஸுக்கு காமனாக ஒரு நேம் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதை கிராஸாக கிரியேட் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கிராஸாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த செல்லை கிளிக் பண்ணி இந்த ரொட்டேஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ், அடுத்தது ஆங்கிள் கிளாக் வைஸ். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்னா கவுண்டர் கிளாக் வைஸ்லையும், கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்னா கிளாக் வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம். பிக் பண்ணும்போது உங்களோட செல் உங்களுக்கு இது மாதிரி சேஞ்ச் ஆகிரும். ஸோ செல் ஸ்டைலை மாற்றிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டைலிஸாக டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸ்டைலிஸாக டைப் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி ஸ்டூடெண்ட் நேமையும் நீங்கள் மாற்றிக்க போகிறோம் அப்படின்னா அதையும் கவுண்டர் கிளாக் வைஸ்.
ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டைலிஷான டேபிள்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆங்கிள் கொடுக்கும்போது எவ்வளோ ஆங்கிளுக்கு அது டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே 45க்கு அது டெவலப் ஆகிருக்கும். பிக் பண்ணி கவுண்டர் கிளாக்ஷன் கொடுக்குறேன். எகெயின் அதையே கவுண்டர் கிளாக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது நார்மல் பொசிஷனுக்கு அது கிரியேட் ஆகிரும். ஸோ இதே கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரி அது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். இது ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இதில் எல்லாமே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி கிரியேட் ஆகும். அடுத்து உள்ள வெர்டிக்கல் டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் டைப் பண்ணிக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வெர்டிக்கலாக பார்க்கணும், இல்லை வெர்டிக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் டெக்ஸ்ட். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இவ்வளோ டெக்ஸ்ட் தேவையில்ல, சின்ன டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போயிங்கன்னா டைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதையும் நீங்கள் வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா வெர்டிக்கல் டெக்ஸ்ட். ரிஜிஸ்டர் நம்பருக்கு போல் சீரியல் நம்பர்னு போட்டுறீங்க அப்படின்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ இந்த இடத்துட்ட ரிஜிஸ்டர் நம்பருக்கு பதில் சீரியல் நம்பர்னு போட்டுறீங்க. ஸோ எஸ் மேலேயும் இந்த நம்பர் அப்படின்னு கீழே இருக்கணும் அப்படின்னா அந்த வெர்டிக்கல் டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஈஸியாக அலைன் பண்ணிடலாம். ஸோ பிக் பண்ணி அடுத்தது ரொட்டேட் டெக்ஸ்ட் அப். ஸோ இதுமாதிரி ரொட்டேட் ஆகிறப்ப கீழேருந்து மேலே பிடிக்கணுமா இல்லை மேலேருந்து கீழே பிடிக்கணுமான்னு கேட்கும். ஸோ 90 டிகிரி ரொட்டேட். ஸோ 45 டிகிரி ரொட்டேட் அப்படின்னா இந்த ஆங்கிள் ரொட்டேட்டும், ஸோ 90 டிகிரி ரொட்டேட்டுக்கு இது மாதிரி ரொட்டேட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொட்டேட் டெக்ஸ்ட் அப். ஸோ டெக்ஸ்ட்டு எப்போவுமே கீழேருந்து மேலே படிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை ரொட்டேட் டெக்ஸ்ட் டவுன் அப்படின்னா அது டவுனில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அடுத்து ரொட்டேட் டெக்ஸ்ட் டவுன் அப்படிங்கிறப்ப அந்த டெக்ஸ்ட் மேலேருந்து கீழே படிக்கிற மாதிரி உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ மேலேருந்து கீழே படிச்சுக்கலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இதோட செல்லோட வித்தை நீங்கள் மாற்றுறதுக்கும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதோட செல்லோட வித்து மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஹெட்டிங்க்கு வேறு வித்தும் அதோட டேட்டாஸுக்கு வேறு வித்தும் உங்களுக்கு தனித்தனியாக டெவலப் பண்ணிக்க போகிறீங்க. ஃபார்மட் செல் அலைன்மெண்ட். இந்த செல் அலைன்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டயலாக் பாக்ஸில் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மட் செல்லுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். இந்த ஃபார்மட் செல் ஆப்ஷனில் உள்ள அலைன்மெண்ட்டுங்க டேப்பு கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. அதில் ஹரிசாண்டல் வெர்டிகல்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் ஹரிசாண்டல் எப்படி அலைன் பண்ணுறது, வெர்டிகல் அலைன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஒரு செல்லில் அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்கணும், அதுமாதிரி வெர்டிகலாக பார்க்கும்போது அந்த செல் எங்கே இருக்கணும். ஸோ வெர்டிகலாக பார்க்கும்போது டாப்பில் இருக்கணுமா, சென்டர் இருக்கணுமா, பாட்டம், ஜஸ்டிஃபை அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது அந்த ஃபுல் சைஸுக்கும் அது எக்ஸாக்டாக தெரியும். ஸோ நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஹைட் டிஃபைன் பண்ணிக்கிறதுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதில் செட் ஆகாது. ஸோ ஃபில் அப்படின்னா ஃபுல்லாக அது ஃபில் ஆகிரும். ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது அது ஜஸ்டிஃபை பண்ணி அது கால்குலேட் பண்ணும். ஸோ ஜென்ரல்னு கொடுத்துடலாம், இல்லைனா சென்டர்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்து உள்ள டெக்ஸ்ட் கண்ட்ரோல். ஸோ டெக்ஸ்ட் கண்ட்ரோலில் உங்களுக்கு ரேப் டெக்ஸ்ட், ஸ்ரிங்க் டு ஃபிட், மெர்ஜ் செல்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் நீங்கள் இந்த இடத்துல பார்ப்பீங்க. ஓகே. ஸோ அடுத்து இந்த அலைன்மெண்ட்டில் உள்ள டிக்ரீஸ் இன்டென்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன்டென்ட். உங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் அந்த பார்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த இன்டென்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்லேருந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் மெயின்டைன் ஆகிருக்கு. இந்த டிஸ்டன்ஸை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பிக் பண்ணி இங்கே உள்ள இன்க்ரீஸ் இன்டென்ட். ஸோ இன்க்ரீஸ் பண்ணாது மூவ் ஆகும். ஸோ இங்கே வச்சு நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுக்குறப்ப என்ன ஆகுதோ அதே மாதிரி இந்த இன்டென்ட்டை உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் பாரை கொடுத்து இதை மூவ் பண்ணிங்கன்னா இந்த செல்லை பொறுத்தவரையும் அதுவும் ஒரு டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எம்டி டெக்ஸ்ட், அதாவது ஸ்பேஸ் பார். அடுத்து உள்ளது ஸ்பேஸ் பார், அடுத்தது லெட்டர் எம், அடுத்த லெட்டர் ஏன்னு இது கன்சிடர் பண்ணிக்கும். இது ஒரு ஃபார்மெட்டாக எடுத்துக்காது. ஸோ இதை நீங்கள் ஃபார்மெட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா அங்கே உள்ள இன்க்ரீஸ்ங்கிற ஆப்ஷன் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கரெக்டான பொசிஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மெட் பெயிண்டர். ஸோ இந்த ஃபார்மெட் இங்கே ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இதே நீங்கள் ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபார்மெட் பெயிண்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ கண்ட்ரோல் செட் மூலயமா பேக் வந்துக்கிறேன். ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பார் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை பிக் பண்ணிவிட்டு ஃபார்மெட் பெயிண்டர் இங்கே கொடுக்குறப்ப அந்த ஃபார்மெட் உங்களுக்கு லாக் ஆகாது. ஏன்னா இது ஃபார்மெட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட். ஸோ கண்ட்ரோல் செட் மூலயமா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இன்க்ரீஸ் இன்டென்ட் கொடுத்துட்டு இதை ட்ராக் பண்ணுறப்போ உங்களுக்கு சீரியஸாக ஃபில் ஆகும். ஸோ கொடுத்துட்டோம் ஃபார்மெட் பெயிண்டரில். ஸோ இதெல்லாம் உங்களோட ஃபார்மெட் பெயிண்டர். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு விசிபிளாக தனித்தனியாக தெரியும். ஸோ இதே ஃபார்மெட் பெயிண்டரை எப்படிலாம் ஃபில் பண்ணலாங்க அதை பற்றி நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி இந்த இன்டென்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் உங்கள் பார்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிக்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கம்மியாகாது. ஸோ இந்த இதில் உள்ள டெக்ஸ்ட்டை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்டென்ட்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கிறதுனால இந்த இன்டென்ட் உங்களுக்கு செட் ஆகாது.
ஸோ இது மாதிரி ஒரு இண்டெண்டை மட்டும் மாற்றி அதே இண்டெண்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டாக ப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் மூலியமாக ஒரு செல் டு இன்னொரு செல்லுக்கு மட்டும் தான் நீங்கள் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எண்டையெல்லாம் மாற்றுறதுக்கு இங்கே பிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் மைண்டாக ஆயிரும். ஸோ மாறினதுக்கு அப்புறம் எகெயின் பிக் பண்ணி ஃபில் ஃபார்மேட் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த செலெக்ஷன் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளது ரேப் டெக்ஸ்ட். ஸோ இந்த ரேப் டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பெருசாக போகுது, அது செல்லை விட்டு மறைஞ்சிருக்கு. ஸோ மறைஞ்சிருக்கிறப்ப நீங்கள் அதை அடுத்த லைன்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ரேப் டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ இதோட செல்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக ஃபுல்லாக தெரியலை. ஸோ மணிகண்டன், ஜெயக்குமார்னு பாய்லெட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த செல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பட் காலமோட வித் இவ்வளோ தான் இருக்கணும், இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. பட் இந்த ரோவோட ஹைட்டை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது ரேப் டெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் ரேப் டெக்ஸ்ட் கிட்ட நம்ம சேவ் பண்ணுங்கள். இங்கே உள்ள ரேப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி மாறிக்கும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வில்லேஜ் கிளிக் பண்ணாலும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கேட்டாகும். ஸோ இங்கே பிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ எப்போவுமே மொத்தமாக செலக்ட் பண்ணி ரேப் டெக்ஸ்ட்னு கொடுக்குறப்ப இந்த காலத்தை விட்டு அது எக்ஸ்ட்ரா போணுச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது செகண்ட் லைனாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி செகண்ட் லைனாக ஃபார்ம் ஆகக்கூடாது, அது கண்டினியூஸாக இருக்கட்டும், நீங்கள் காலம் சைஸை மாற்றிக்கினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தை காலம் ரேப் டெக்ஸ்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலம் சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கமெண்ட் ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு செல்லை டைப் பண்ணுறப்ப அந்த செல்லோட வித்தை விட அந்த டெக்ஸ்ட்டோட வித்து அதிகமாக போகிறப்ப அது செகண்ட் லைனாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆக வேண்டாம் அப்படின்னா ரேப் டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இங்கே உள்ள மெர்ஜ் சென்டர் ஆப்ஷன். ஸோ இந்த மெர்ஜ் சென்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கேட்டால் இருக்குது. ஸோ மெர்ஜ் அண்ட் சென்டர், மெர்ஜ் அக்ராஸ், மெர்ஜ் செல், அன்மெர்ஜ் செல். ஸோ இந்த மெர்ஜ் செல்லு 2 செல்லை மெர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுற உள்ள ஆப்ஷன் எல்லாமே இந்த மெர்ஜ் செல்லுங்கிற ஆப்ஷன் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் உள்ள இண்டெண்டை கம்மி பண்ணிப்போம். கம்மி பண்ணிவிட்டு இந்த சீரீஸில் ஃபார்மட் மட்டும் மாறிட்டோம். ஸோ இது மாதிரி டிஃபால்ட்டாக மாற்றினதுக்கு அப்புறம் செல்ஸை மெர்ஜ் பண்ணணும். ஸோ மேலே நீங்கள் இந்த மார்க்ஸ்ன்னு டைப் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தனித்தனியாக இருக்கிறதுக்கு ஸோ மேலே நீங்கள் மார்க்ஸ்ன்னு டைப் பண்ணணும். மார்க்ஸ்ன்னு டைப் பண்ணி அது எல்லாமே ஒரே செல்லாக இருக்கணும் அப்படின்னா ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செல், இந்த செல், இந்த செல், இந்த செல், இது மாதிரி மொத்தமாக சேவ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ஸோ எதுவும் நீ செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா அது டோட்டலாக செலக்ட் ஆகிரும். ஸோ எல்லாமே செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வரிசை சேவ் பண்ணணும்னா நீங்கள் மவுஸோட லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் பண்ணி வரிசை சேவ் பண்ணிடுவீங்க. இல்லை தனியாக சேவ் பண்ணணும்னா தனியாக சேவ் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இதே இதில் ஆரம்பித்து இது முடியும் டோட்டலாக செலக்ட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா என்டையராக செலக்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் கீயை பொறுத்தவரையும் சீரியஸாக செலக்ட் பண்ணிக்க உதவும். கண்ட்ரோலை பொறுத்தவரையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்க இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த செல்லில் ஆரம்பித்து இந்த செல் வரையும் மார்க்ஸ்ன்னு டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இங்கே உள்ள மெர்ஜ் செல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். மெர்ஜ் செல். ஸோ எல்லாமே ஒரே செல்லாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுறப்ப மார்க்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன அலைன்மெண்ட் செட் பண்ணியிருந்தீங்களோ அதே அலைன்மெண்ட்டுக்கு செட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் இது ஒரே செல்லாக கன்சிடர் பண்ணும். இந்த ஒரே செல்லில் லெஃப்ட் இது, இந்த ஒரு செல்லுக்கு சென்டர் இது, ரைட் இதுன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸை மாற்றலாம், நீங்கள் தனித்தனியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி 4-5 செல்லை மெர்ஜ் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ மெர்ஜ் செல்லே நிறைய ஆப்ஷன் இருக்கும். மெர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ மெர்ஜ் பண்ணி அந்த செல் உங்களுக்கு சென்டராக ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 செல்லும் யூஸ் பண்ணும்போது ஒரு செல் உங்களுக்கு சென்டராக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ மெர்ஜ் அக்ராஸ். ஸோ ஃபுல்லாகவே அது மெர்ஜ் ஆகட்டும் அப்படின்னா மெர்ஜ் அக்ராஸ் ஆப்ஷனையும் ஸோ மெர்ஜர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ மெர்ஜ் பண்ணதை நீங்கள் அன்மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள அன்மெர்ஜ் செல். ஸோ இங்கே பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ள அன்மெர்ஜ். ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஏதோ அந்த இடத்துல உங்களுக்கு செல் ப்ளேஸ் ஆகிரும். ஸோ பேக் ஸ்பேஸ் மூலியமாக அந்த செல்லை மெர்ஜ் பண்ணியே இருக்கட்டும். ஸோ இதோட சைஸை மாற்றுறதுக்கு ஹோமில் உள்ள
சைஸஸ் இல்லை அப்படின்னா இங்கே உள்ள ஃபார்மட் பெயிண்டர். ஸோ இந்த கிளிக் பண்ணி இல்லை இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டர் இந்த இடம் இந்த செல்லு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெர்ஜ் செல். ஸோ இந்த ஃபார்மேட்டில் உள்ள பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணாலும் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட கலர்ஸ். ஸோ இது மாதிரி இங்கே உள்ள மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நிறைய செல்லை ஒரே செல்லாக மாற்ற முடியும். அதே மாதிரி நிறையா அப்படி மாற்றின செல்லை பழையபடி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அன்மெர்ஜ் செல்லுங்க ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த செலெக்ஷனில் உள்ள இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலான்னு பற்றி பார்த்துடலாம். ஸோ ஒரு செல்லை பிக் பண்ணி நீங்கள் இந்த இதை கொண்டு போகும்போது வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள்ஸ் ஒன்று காமிக்கும். ஸோ இந்த செல்லை யூஸ் பண்ணி உங்களோட சீரியஸ் நம்பர் ஃபில் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த ஃபார்மெட்டையும் உங்களால் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிங்க. டெலிட். இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க. பட் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே ஒரு ஆர்டராக தான் கிரியேட் ஆகும். ஸோ 514625 அடுத்து உள்ளது கடைசி 55ன்னு ஒரு சீரியலாக கிரியேட் ஆகுது அப்படின்னா நீ யூஸ் பண்ணிக்க போகிறது இங்கே உள்ள ப்ளஸ் சிம்பிள்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த நம்பர்ஸை நீங்கள் டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இதை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஸோ எல்லாமே 545454ன்னு கிரியேட் ஆகிருக்கு. ஏன் அப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா கீழே உள்ள அந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மற்ற எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆப்ஷனோட பேர் என்னென்னா ஆட்டோ ஃபில் ஆப்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகணும். ஸோ எந்த ஃபார்மேட் படி ஃபில் ஆகணும்னு கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு 5 இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது காப்பி செல், அடுத்து உள்ளது ஃபில் சீரிஸ், ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி, ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங் அண்ட் ஃப்ளாஷ் ஃபில்லுங்கிற 5 ஆப்ஷன். ஸோ காப்பி செல் அப்படிங்கிறது எதுலேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ அந்த செல்லில் என்ன டேட்டாஸ் இருந்துச்சோ அந்த செல் அப்படியே உங்களுக்கு காப்பி ஆயிரும். அடுத்து உள்ளது ஃபில் சீரிஸ். ஃபில் சீரிஸ் மூலயமா அங்கே நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் சீரியஸாக ஃபில் ஆகட்டும் அப்படிங்கிறப்ப சீரியஸாக ஃபில் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் 55 56 57ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதில் காப்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இருந்தபடியே வரும். இங்கே உள்ள ஃபில் சீரிஸ் மூலயமா அது ஃபில் சீரிஸ் ஃபில் ஆகும். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு அடுத்து ஃபில் ஃபார்மட் ஒன்லி. ஸோ அந்த ஃபார்மட் மட்டும் காப்பி ஆகும்னா அந்த ஃபில் ஃபார்மெட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு சீரியல் நம்பர் நீங்கள் போடுறீங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் 1 2 3 டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 1 போட்டுட்டு நீங்கள் வரிசையாக ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் வரிசையாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ காப்பி பண்ணணும் அப்படின்னா தனியாக அதே மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து காப்பி செல்னு ஆப்ஷன் கொடுக்குறது மூலியமாக அந்த செல்லு உள்ள எல்லாமே காப்பி ஆகும். ஸோ காப்பி செல்னால் அந்த செல்லோட சோர்ஸ் அப்படியே இருக்கும். ஃபில் சீரிஸ்னால் இன்க்ரிமெண்ட் வைஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து இதுக்கு ஒரு செல்லோட ஃபார்மெட்டை மாற்றிக்கிறேன். இது சென்ட்ரல் அலைன்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் இண்டென்ட்டை மாற்றிப்போம். ஸோ இது இண்டென்ட்டு ஒரு ஃபார்மெட்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே ஃபார்மெட் படி அது வரிசையாக டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வரிசையாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணி இதை சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துலையும் ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ ட்ராக் பண்ணுறப்ப எப்போவுமே அது காப்பிங்கிற ஆப்ஷனை தான் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ரூல் ஆப்ஷன் காப்பி. ஸோ அந்த காப்பிங்கிறது வேண்டாம் இல்லை. ஸோ காப்பின்னு கொடுத்ததுனால ஸோ அந்த செல்லில் என்ன நேம் இருந்துச்சோ அதே நேம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபில் ஃபார்மட் ஒன்லின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டெவலப் ஆகிருக்காது. ஸோ ஏன் அப்படி டெவலப் ஆகலை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சீரியஸ் ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. எப்போ ஒரு நம்பர் மட்டும் உள்ள ஒரு செல்லை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் தான் இந்த சீரியஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஃபில் ஃபார்மட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த இதில் நீங்கள் இண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்க அதே இண்டென்ட் படி எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கலர்ஸையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அந்த இதில் டெக்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக நாமளாக கொண்டு வந்துக்கிறேன், அடுத்தையும் நாமளாக கொண்டு வந்துக்கிறேன். இது மாதிரி சார்ட்டுக்குள்ள இண்டென்ட்டோட நீங்கள் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இதையும் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறோம். இண்டென்ட் இதையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி எல்லாமே மேலும் ஆகிட்டு பட் இங்கே வந்து ஃபில் ஃபார்மட் ஒன்லின்னு கிளிக் பண்ணுறோம். ஸோ அடுத்து ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங்கிறது அங்கே உள்ள அந்த டேட்டாஸ் அப்படியே காப்பி ஆகும். காப்பி ஆகிறப்ப இந்த செல்லுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த செல் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா அந்த செல் ப்ரிப்பேர் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தித்யபாகு மட்டும் நீங்கள் வேறு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ
மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபில் வித்தவுட் ஃபார்மெட்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த செல்லில் உள்ள டேட்டாஸ் மட்டும் காப்பி ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் இந்த தீபாவுக்கு நீங்கள் வேறு நேம் அதாவது ஃபார்மெட் மாற்றிருக்கீங்க. ஸோ மாற்றிக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஃபார்மெட் அப்ளை பண்ணியிருக்கோ அந்த ஃபார்மெட்டுக்கும் ஆயிரும். ஸோ இந்த செல்லுக்கு எந்த ஃபார்மெட்டும் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணாதனால தனியாக இருக்குது. ஸோ இந்த செல்லுக்கு மட்டும் நீங்கள் இன்டென்ட் அதிகப்படுத்தி வச்சதுனால இந்த இடத்துல மட்டும் ஃபார்மெட் காப்பி ஆகலை. ஸோ ஃபில் வித்தவுட் ஃபார்மெட்டிங் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் காப்பி ஆகும், அந்த ஃபார்மெட் ஸோ செல்லுக்குனே உள்ள ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட் படி அது தனித்தனியாக டெவலப் ஆகும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக ரிவர்ஸில் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி சீரியஸாக ஃபில் பண்ண முடியும். ஸோ வரிசையாக ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிகிட்டே வரப்போங்கன்னா வரிசையாக காப்பி பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இங்கே உள்ள ஒரு டியூட்டர் நேம்ஸ். ஸோ எல்லாருக்கும் கிளாஸ் அட்வைஸர் சேம் அப்படின்னா ஸோ கிளாஸ் அட்வைஸர்னு ஹெட்டிங் போட்டு இருந்துட்டு அவங்களோட நேம். ஸோ எல்லாருக்கும் சேம் அப்படிங்கிறதுனால நீங்கள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டியும் அவங்க நேமை டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதேமாதிரி கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்கும் பேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இதை மெர்ஜ் சென்டரில் அன்மெர்ஜ் பண்ணிடுறோம். நார்மலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஹோமில் உள்ள நம்பர். ஸோ ஒவ்வொரு செல்ஸ்லேயும் என்ன ஃபார்மெட்டில் அந்த டேட்டா ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த நம்பர்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லூன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஜென்ரல். ஸோ ஜென்ரல் அப்படிங்கிறது நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட். ஸோ எந்த ஃபார்மெட் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா அது நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட் ஆகிய இந்த ஜென்ரலை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த செல்லில் நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ளேஸ் ஆக போகுதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டேட், லாங் டேட் நீங்கள் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செல்லில் ஒரு டயத்தை நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டயத்தை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து இல்லை பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக அந்த டேட்டா இருக்குது, இல்லை ஃப்ராக்ஷன் வைஸாக டேட்டா இருக்குது அப்படின்னாலும் ஃப்ராக்ஷன் வைஸ் அண்ட் பர்சன்டேஜ் வைஸாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூ சயின்டிஃபிக்காக இருக்குது. ஸோ 1000 இல்லாமல் 1 × 10⁻³ இல்லை E⁻³ நீங்கள் செட் பண்ணிக்க போயினாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறப்ப 10,000 டைப் பண்ணுவீங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது சயின்டிஃபிக்காக வெளியே மாறணும் அப்படின்னா இங்கே சயின்டிஃபிக் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆப்ஷன். ஸோ இங்கே உள்ள டாலர் சிம்பிள் அண்ட் பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணி இந்த கேட்டகரியை நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அக்கௌண்டிங், பர்சன்டேஜ்னு டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கல ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஸோ இங்கே உள்ளது இன்க்ரீஸ் டெசிமல் அண்ட் டிக்ரீஸ் டெசிமல். ஸோ நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூவில் எவ்வளோ டெசிமலுக்கு அது ப்ளேஸ் ஆகணும். ஸோ எல்லா வேல்யூஸும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக 2 டெசிமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ சில பேர்கிட்ட காமிக்கிறப்ப நீங்கள் ரவுண்ட் ஆஃபாக காமிச்சா போதும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறப்ப அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேல்யூஸ் மட்டும் விசிபிளாக தெரியணுமோ அதை விசிபிளாக தெரிய வச்சுக்க முடியும். ஸோ இந்த இதில் ஜென்ரல் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரல் எல்லாமே ஜென்ரல்னு ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ பிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இதில் நீங்கள் சயின்டிஃபிக்னு மாற்றினீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இதில் 515 E⁻6ன்னு மாறி இருக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் சயின்டிஃபிக் கொடுத்து பாருங்கள் 8.6 E⁻1 ஆயிருக்கு. ஸோ 8.6 E⁻1 அப்படிங்கிறது 86ன்னு மாறும். ஸோ இது மாதிரி சயின்டிஃபிக் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலிமா பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். ஜென்ரல் அப்படிங்கிறது நார்மலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த டிஜிட் வேல்யூ டெசிமல் வேல்யூ நீங்கள் டைப் பண்ணுறப்ப நீங்கள் எப்போவுமே நம்பர்ஸ்னு வச்சுக்கிறது பெட்டர்ஸ். ஸோ நம்பர்ஸ்னு வச்சா மட்டும்தான் அந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆஃப் டெசிமலை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்பர்னு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேஷ் சிம்பிள் மட்டும் காமிக்குது. என்ன காரணம் அப்படின்னா அதில் நம்பர்ஸ் இருக்குது, பட் இந்த நம்பர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த காலம் பத்தலை. ஸோ இந்த காலத்தை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 5146254.00ன்னு ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டெசிமலை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்க முடியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ண போனால் இன்க்ரீஸ், டிக்ரீஸ் பண்ண போனால் டிக்ரீஸ். ஸோ இதுக்கு மேலே டிக்ரீஸ் ஆகாது, ஸோ இன்க்ரீஸ். ஸோ இது மாதிரி நம்பர்ஸ்னு வச்சிங்கன்னா டெசிமல் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் செமஸ்டருக்கோ இல்லை எக்ஸாமுக்கோ கட்டணும். ஸோ அந்த கட்டுறப்ப சில பாயிண்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் வேல்யூயை டெசிமல் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை டெசிமல் அது வேணுமோ அது டெசிமலை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ இதை ஜென்ரல்னு மாற்றிடுவோம். ஸோ நம்பர்னு வச்சா மட்டும்தான் இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ஷன் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து உள்ள கரன்சி. ஸோ கரன்சி ஸ்டைலில் வேணாலும் இதை கரன்சியை செட் பண்ணிக்க முடியும். ஸோ கரன்சி இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப டாலர் சிம்பிள் அது காமிக்குது. ஸோ டாலர் சிம்பிளை காமிக்கிறப்ப அவரோட வேல்யூஸ் ஒரு டெசிமல் தேவையில்லை. ஸோ இது மாதிரி தனியாக டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணி ஒரு கரன்சியை நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ பழையபடியே கொண்டு வந்துடுறேன். ஸோ அடுத்து உள்ளது அக்கௌண்டிங்ஸ். ஸோ அக்கௌண்டிங் அப்படிங்கிறதும் கரன்சியை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி
ஒரு டேட்டா ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பொறுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஈஸியாக டேட்டா பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ கிளிக் பண்ணி போகிறோம். இல்லைனா இந்த டேட்டா பார்த்து வேணாலும் டிஓபின்னு சேவ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மெட்டில் அது டெவலப் ஆயிரும். ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல ஒரு டேட்டா டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஜெயக்குமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் பிறந்தது 1992 இல்லை 93 ஃபஸ்ட்டு இயர் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேட்டோட ஃபார்மேட்டை மாற்றினாலும் ஸோ பிக் பண்ணி இங்கே உள்ள டேட். ஸோ டேட் ப்ளேஸ் பண்ண எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க? ஷார்ட் டேட்டா இல்லை லாங் டேட்டான்னு கேட்கும். ஸோ ஷார்ட் டேட் அப்படிங்கிறது தேதி மட்டும் இருக்கும். ஸோ லாங் டேட் அப்படிங்கிறது உங்களோட மந்தோட நேம் அண்ட் நேம்ஸ் எல்லாமே கேட்டால் இருக்கும். ஸோ ஷார்ட் டேட். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேஸ் எப்போல்லாம் வரும் அப்படின்னா காலம் வித் உங்களுக்கு 10லனா வரும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 64995 இருக்குது. ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமாக உங்கள் வெளியே ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதுட்ட 12 22 இந்த இதுட்ட 05ன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் டேட் மாதிரி ப்ளேஸ் பண்ணாலும் ஈஸியாக டேட் ஃபார்மேட்டை பிக் பண்ணிக்க முடியும். ஸோ அதே டேட் இதை ஸோ இதுக்கப்புறம் இதை பிக் பண்ணி இங்கே ஒரு லாங் டேட்டை பிக் பண்ண போகிறோம். ஸோ சைஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணேன். ஸோ டியூஸ்டே ஜூன் 1905ன்னு கேட்டாயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த இதுட்ட நீங்கள் டேட்டா மாற்ற போகிறீங்க. 17/06/98ன்னு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் நார்மல் லாங் டேட்லேருந்து ஷார்ட் டேட்டுக்கு எடிட் பண்ணுறது மூலியமாக மாறிக்கும். ஸோ இது மாதிரி டேட்டா பொறுத்து உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த உள்ள டைம். ஸோ உங்கள் எடிட்டிங் டைம்ஸ் வேறு நீங்கள் டைம் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணி முடிச்சோன்னா அந்த இதில் ஒரு டைம் ப்ளேஸ் பண்ணி சைன் போடணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த நீங்கள் டைம் ப்ளேஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ டைம்ஸ் இந்த இதை பிக் பண்ணிக்கிறேன். இந்த இதை உங்களுக்கு தேவையானது டைம். ஸோ பார்த்தீங்கன்னா 12 AM கேட்டாயிருக்கும். ஸோ இந்த இதை ஒரு 4 டைப் பண்ணி இந்த 4 டயத்துக்கு மாற்றினாலும் டைம். ஸோ டைம் ஃபார்மெட் உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கிளிக் பண்ணுறேன். இந்த இதை டைம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 12ன்னு பிக் பண்ணிங்கன்னா அதில் 12 PM இல்லை 2 AM உங்களுக்கு எக்ஸாக்டாக கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து உள்ளது பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக காமிக்க போகிறேன் அப்படின்னாலும் பர்சன்டேஜ் வைஸாக காமிக்கலாம். ஸோ உங்கள் எடுத்த டோட்டல் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜை காமிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப ஸோ எதோட பர்சன்டேஜ் வேணுமோ அதை பிக் பண்ணிங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ். ஸோ 85னால 85 and 00% கிரியேட் ஆகிருக்கு. பர்சன்டேஜை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மல் போர்ஷனுக்கு இதை கொண்டு வந்துடுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பர்சன்டேஜ் சிம்பிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி காமிக்கணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் பிக் பர்சன்டேஜ் இல்லைனா இங்கே போய் நீ பர்சன்டேஜ் கிளிக் பண்ண முடியும். ஸோ %. ஸோ பாயிண்ட் இருக்கிறதுனால இதை டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி பர்சன்டேஜ் வைஸாக காமிக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பழையபடி கொண்டு வந்துடுறோம். ஸோ ஒவ்வொரு மார்க்கையும் நீங்கள் 0.86 இது மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் பர்சன்ட் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக அது 86% கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் கால்குலேஷன் பண்ணி வந்த ஆன்சரை பர்சன்டேஜோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அங்கே பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டா போதும். ஸோ பர்சன்டேஜ் தனியாக கால்குலேஷன் வச்சுட்டீங்க. ஸோ அந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி அது வர்ற ஆன்சரை பர்சன்டேஜ் படி காமிக்கனாலும் ஈஸியாக காமிக்க முடியும். ஸோ இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் இந்த செல்லை டெலிட் பண்ணிக்கிறோம். இந்த காலமோட சைஸை மாற்றிட்டு இந்த இதில் பர்சன்டேஜ்னு டைப் பண்ணி ஸோ இதோட பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பர்சன்டேஜை பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குதோ அதான் உங்களோட பர்சன்டேஜ். ஸோ சிம்பிள் மெத்தடில் இந்த இதில் பர்சன்டேஜ் போடணும் அப்படின்னா இங்கே உள்ள ஆட்டோசமில் ஆவரேஜ். ஸோ இதுலேருந்து இந்த E3ங்கிற அட்ரஸ்லேருந்து I3ங்கிற அட்ரஸையும் ஆவரேஜ் போடணும். ஸோ ஆவரேஜ் போடும்போது என்டர். ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த செல்லில் உள்ளது ஜென்ரலாக உள்ள இதாக வேண்டாம். உங்களுக்கு தேவைப்படுறது பர்சன்டேஜ். உங்களுக்கு பர்சன்டேஜ் படி இது கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி கால்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணாலும் ஈஸியாக பர்சன்டேஜ் சிம்பிள் உங்களால் ஆட் பண்ணிட முடியும். ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணுறது எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறதுன்னு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அதாவது ஃபார்முலாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அடுத்து உள்ளது ஃப்ராக்ஷன். சில வேல்யூஸை நீங்கள் ஃப்ராக்ஷனில் காமிக்க போனாலும் ஃப்ராக்ஷனில் காமிக்கலாம். அதே மாதிரி சயின்டிஃபிக் நம்பர்ஸ். ஸோ மோர் நம்பர் ஃபார்மை கிளிக் பண்ணுறது மூலியமாக அந்த ஃபார்மட் செல் நம்பர்ஸுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ சில டெக்ஸ்ட்டு மட்டும் தான் டைப் வேணும்னா டெக்ஸ்ட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வேணும் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேரக்டர் உங்களால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டம் சைஸ். ஸோ வேறு எதுவும் சிம்பிள்ஸ் இதில் ஆட் பண்ணி கேட்க போனாலும் சேர்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி அந்த செல்லில் எக்ஸ்ட்ரா சில ஃபார்மெட்டில் உள்ள சிம்பிள்ஸோ இல்லை அந்த ஃபார்மெட் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸுங்கிற ஆப்ஷனில் உள்ள
கண்டிஷனை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் ஒரு டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்டை எப்படி செட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த நம்பர் ஸ்டைலை எப்படி மாற்றலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் அந்த செல் சம்மந்தப்பட்ட ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.